ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐசிஐசிஐ பேங்க்கு, இந்த ஸ்கூல் நிர்வாகம், ஸோ பேரண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. வெயிட் ஃபார் லாங் டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நம்ம ஹெல்மெட் முக்கியம் அப்படின்றத வந்து ஷார்ட்டாக முடிச்சிடலாம். நெக்காரதை கொண்டு ஒரு லைஃப் லாஸ் ஆகக்கூடாது. அது ஆக்சிடென்ட்ல வந்து லைஃப் லாஸ் நாட் அக்செப்டபிள். இது ஓட்டுறவங்களுடைய எரரா இல்லை ஆக்சிடென்ட் பண்ணவங்களுடைய எரரா, இப்படி எல்லா எரர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பனிஷ் பண்ணாலும் யூஸ் இல்லாததான் வந்து நிற்குது. யாரை பனிஷ் பண்றதுனாலையும் எந்த ஒரு யூஸும் இல்லாமல் வந்து நிற்கிறதுனாலதான் கவர்மெண்ட்டும் கோர்ட்டும் இதுல இன்வால்வ் ஆயிட்டு நீங்க ஏதாவது ஸ்கீம் போடுங்க, ஏதாவது டிராப் பண்ணுங்க, பட் லைஃப் லாஸ் ஆகக்கூடாது. அதுக்கு பீனல் செக்ஷன் நெக்ஸ்ட் நிறைய ஜாஸ்தி பண்ணாலும் பண்ணுங்க, இல்ல அவேர்னஸ் ஜாஸ்தி பண்ணாலும் பண்ணுங்க. ஆனா ஒரு அற்ப காரணத்துக்காக ஒரு உயிர் போயிடக்கூடாது. எவ்ரி இயர் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். லாஸ்ட் இயரோட இந்த இயர் கம்பேர் பண்ணும்போது 2022 2023 சென்னை சிட்டி போலீஸ் சார்பா ஒரு 5 டெத்தை குறைச்சிருக்கோம். 2022 2023 இப்போ 24 வந்து அதை விட ரொம்ப லோவா வரணும். ஆனா நமக்கு எதிராக வர்றது என்னது, 2022 இருந்த வெஹிக்கிளை விட 2023 இருந்த வெஹிக்கிள் ஜாஸ்தி. இப்போ 2024 இன்னும் வெஹிக்கிள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஆனா நம்ம இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேம் அதே தான் இருக்கு. ஸோ இந்த பேலன்ஸை பண்ணி ஆக்சிடென்ட் இல்லாமல் டிரைவ் பண்றது ரோடு யூஸராக இருக்கிற நம்ம எல்லாரும் தான் பார்த்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆக்சிடென்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். இந்த லைஃபை சேவ் பண்றதுல இந்த நிர்வாகமும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் எடுத்துக்கிட்ட எஃபர்ட் சோஃபர் இந்த ஆடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே தேவையில்லாமல் நமக்கு யாரும் அட்வைஸ் பண்ணலை, அதே மாதிரி யாரோட லைஃப்பும் நம்ம போய் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, ரோட் சேஃப்டி, ஹெல்மெட் அவேர்னஸ் இதை டெய்லி கடைபிடிச்சாவே இந்த ஹியூஜா லைஃப் லாஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்ம வந்து மீகரா குறைச்சிருவோம். அநியாயமா எந்த உயிரும் வந்து கேர்லெஸ்ஸால போகாது. அதை வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டு டூ வீலர் டிரைவ் பண்ற எல்லாருமே வித்தவுட் ஹெல்மெட் டிரைவ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சமயத்தை உங்களுக்குள்ள எடுத்துட்டு அதை டெய்லி கடைபிடி. சீஃப் கெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஹெல்மெட் போட்டுட்டு உங்களோட இந்த தலைக்கவசத்தோட பயணத்தை இது லைஃப்ல இதுக்கப்புறம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட. ரெடி சார், பிளாக்கிங் சார், சைடில் வந்து பாத்தீங்களா. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த ஐசிஐசிஐ லம்பார்டு ஃப்ரீ ஹெல்மெட் டிஸ்ட்ரிபியூஷன்ல சென்னை போக்குவரத்து காவல்துறை சார்பாக இன்வைட் பண்ணதுக்கு நன்றி. ஸோ இங்கே இருக்கிற ஸ்கூல் சில்ட்ரனோட இன்ட்ராக்ஷன் பண்ணோம். இன்னதில் வந்து ஹெல்மெட்டோடைய முக்கியத்துவம் ஸோ ஃப்ரீயாக கொடுத்து ஒரு லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்காக ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்துருக்கோம். ஸோ ஐசிஐசிஐ இன்சூரன்ஸ் கம்பெனி சோஃபார் ஒரு 3 lakhs ஹெல்மெட் ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துருக்குறாங்க. ஒரு 15 சிட்டிஸில் ஒரு 3 லட்சம் லைஃப்பை சேவ் பண்ணியிருக்காங்க. டிராஃபிக் ஆஸ்பெக்டில் பார்த்தா 3 லட்சம் உசுரை காப்பாற்றிருக்காங்க. ஸோ சென்னையில் 9000 ஹெல்மெட் சோஃபார் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து ஏன் நம்ம ஸ்கூல் ஜோன்லேருந்து ஆரம்பிக்கிறோன்னா, நிறைய நம்ம ரூல்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்கூல்லேருந்து போனால் தான் வர ஜென்ரேஷன் வந்து ஒரு தெளிவான ஜென்ரேஷனாக இருக்குன்றத மைண்டில் வச்சு தான் நம்ம இந்த இதை கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த விழாவில் கலந்துக்கிட்ட பேரண்ட்ஸும் இதை பார்க்குறவங்களும் ஸோ ரோட் யூஸராக இருக்கும் பட்சத்தில்
இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ரோட்டில் டிரைவ் பண்ணுறது சென்னை காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.